ஓகே ஃபைன். ஸோ நவ் நான் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி let me check L plus db1, right? Okay, drop database db1. So there are 3 other sessions used with the database. Who are they? HTTP plus. PG_activities பார்த்தா தெரியுமில்ல கோபி சார் அதான் எந்த செஷன் இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் சார். வாய்ப்பே இல்லை, இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. L plus ஓகே db1 தானே இது. பிஜி டிஃபால்ட் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே இந்த செஷன் இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. there are 3 sessions using this database. ஓகே நீங்க சொல்ற மாதிரி see this. Select start from pg_start. Alter database TV. Oh, okay. செஷன் இருக்கு. அதுல வால் ரைட்டர் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் கழட்டி விட்டோம்னா இந்த கோபின்னு போயிருக்கேன் மேல. ஆமா ரெண்டு இருக்கு. யூசர் நேம் இப்போ பண்ண காலையில பண்ணது ஆக்சுவலா அது db1 ஆக்டிவ்ல இருக்கேன். ஓகே kill this then. pid தானே. select that name comma id comma வேற என்ன யூசர் இருக்கா. யூசர் நேம்னு ஒன்னு இருக்கு. யூஸ் நேம் ரைட். போதும். from pg_start underscore activity. Remove everything down. Oh, அதோ 3 செஷன் db1ல. ஓகே கில் பண்ற கமெண்ட் நான் யூஸ் பண்ணுது. privileges இல்லையா. 1 second. நம்ம கிளாஸ் 7ல பார்த்தோம் கில். terminate back end terminate தான் இல்லையா. ஆமா pg terminate. ஆமா pg terminate back end. terminate back end. Select pg terminate back end pid. copy வந்து 2574 right. இல்ல next 2659 and then வந்து 2811 right. இப்போ drop database db1. okay /db. ஓகே ஒரு இதெல்லாம் டெம்ப் டேபிள் தான் இல்லையா. சரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். /q ஸ்பேஸ்ல இருக்கு /tbs. ஸோ டேட்டா 1 இருக்கட்டும். டேட்டா 1 test2 2 இருக்கு இல்லையா. ஸோ psql create and make sure அதுக்கு ஆக்சுவலாக முன்னாடி நம்ம வந்து அது எம்டியா இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே டேட்டா 1 எதுவுமே இல்லை. அதே மாதிரி ls test இதுல இல்லை கிடையாது. ஸோ psql create table space so data 1 location /tbs/ அந்த டேபிள் ஸ்பேஸ் நேம் ஏதாச்சும் ts அந்த மாதிரி வர்ற மாதிரி கொடுங்க. கொடுக்கலாம். இதுல கொடுக்க சொல்றீங்களா. ஆமா ஈஸியா புரியுறது மாதிரி. ஓகே நம்ம தானே சார் இருக்கும் அதனால கொடுக்கறது இல்ல சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மைண்ட் மேப்பிங் ஈஸியா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ ts_data டேபிள் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு ரைட்டா. இப்போ create table a space int
Wait, let me create the database now. ACR database db1 table space ts underscore data1, right? Right, good. Now create table A. Okay, A space int. We'll create பண்ணலாம் table space what? Table space ts underscore data1. Okay, அதே மாதிரி இங்க போய் கனெக்ட் பண்ணிட்டு யூசர் யார் இருக்கா du கோபியா இருக்கா, ரைட்டா? ஸோ இங்க போயிட்டேன் /q psql fnu copy. Okay, sorry, -d. What is the name? Create table A. இது வேற டேபிள்ஸ் இல்லையா? A space int கொடுக்கலாம். And table space is what? This is table is கொடுத்தோம் tbs underscore data, right? TS underscore data1, right? Yeah. Okay, so இப்போ என்கிட்ட வந்து 2. Okay, இப்போ நம்ம என்ன பண்றோம்? Table drop பண்ண போறோம். I will take one more duplicate tab. Okay, PSQL. So drop table space. Sorry. TS underscore data1. Data. So இங்க வந்து TS data1 empty நோடு. So நான் என்ன பண்றேன்? Select star from pg underscore tables. Okay. கொடுத்தீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. டேபிள் ஸ்பேஸ் நீங்க எடுத்துக்கிறேன் Q. ஓகே, கோபிஜி, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு டிராப்பிங் ஹெல்ப் தேவைப்படுது. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, நான் ரெக்கார்டிங்ல இது மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிஎஸ் டேட்டான்னு வந்துருச்சு, ரைட்டா? அதே மாதிரி /c db1 கொடுக்குறேன். ஓகே, அங்க போயிட்டு இதே மாதிரி என்னென்ன டேபிள் ஸ்பேஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கிறேன், ரைட்டா? இங்கே 0 rows. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றோம், டிஃபால்ட், அதாவது என்ன ரீசன் அப்படின்னா எல் கொடுத்தீங்கன்னா, ஓகே, இந்த db1 டிஃபால்ட் டேபிள்ஸ் எல் பிளஸ் கொடுத்தா தெரியும் உங்களுக்கு. எல் பிளஸ் கொடுக்கும்போது இதோடைய டேபிள் ஸ்பேஸ் வந்து இங்க செட் ஆயிருக்கு. இங்க டிஎஸ் data1 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த டேபிள் ஸ்பேஸை ட்ராப் பண்றோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் நம்ம வெளியில எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டாபேஸை வேற டேபிள் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணணும். ஓகே, அல்டர் டேட்டாபேஸ். டேபிள் ஸ்பேஸ்க்குள்ள எதுவும் இருக்க கூடாது, இல்லனா டிராப் பண்ண விடாதா சார்? ஆமா, கண்டிப்பா எம்டியா இருக்கணும். ஓகே, பிளஸ் அசைன் ஆயிர கூடாது. இது டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ அதனால அசைன்மென்ட் இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே. சோ அல்டர் டேட்டாபேஸ் db1. இல்ல யூசர் டிஃபைன் டேட்டாபேஸ் தான் இருக்க கூடாதா, இல்ல மத்ததெல்லாம் இருக்கலாமா? அந்த டிஃபால்ட்லாம் இருக்கும்ல, இப்ப டிஃபால்ட் இருக்கு அப்படினா அது பிரச்சனை இல்ல, நம்ம டிஃபால்ட் டிராப் பண்ண போறதில்ல. பிரச்சனை. டிஃபால்ட்டையும் பிஜி குளோபல் டிராப் பண்ண மாட்டோம் நம்ம என்னைக்குமே. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு மத்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம யூசர் டிஃபைன் டேபிள்ஸ், யூசர் டிஃபைன் ஐ மீன் டேபிள் ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம டிராப் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓகே, செட் டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ். The default table space to pg underscore default மாத்திரணும், ரைட்டா? சோ இப்போ போயிட்டு எல் பிளஸ் பாத்தீங்கன்னா புரியுதுல, அது இந்த db1 ஓகே. செட் டேபிள் ஸ்பேஸ் pg default கொடுத்தது. Correct. So /l plus still it's showing like this. Picture drop table space. Oh, now the other database PSQL /l plus. Okay, alter database db1 set
default underscore table space equal to ts underscore data. Okay. Syntax on row miss ஆகும். Let me see. L plus. Sorry. /L plus. Okay. Still table space ts data 1. Okay. So first நான் இதை drop பண்றேன் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம். So இதை பார்த்தீங்கன்னா let me take this first. Select star from pg underscore tables. இதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா 1க்கு வந்து a இருக்கு. So drop table a. Okay, likewise இதுல எந்த டேபிள் ஸ்பேஸும் இல்லை. இப்போ நான் இதில் எடுத்தாச்சு. அதே மாதிரி select star from pg tables. pg underscore tables. Okay, so இங்கேயும் I don't have anything. So wait. Drop table space. pg underscore space test rendered sample terms color participant c /q test 2. So location test 2. Okay. Create table space location. Okay. /tbs /test 2 கொடுத்துருக்கோம். Okay. அதே மாதிரி enter database db1 set to test 2. It's not changing. Alter database set table space set table space alter set default table space set table space. Okay, set table space to test 2 syntax. And then டார்கெட் டேபிள் ஸ்பேஸ்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது ஒரு டேட்டாபேஸ் alter table space set டேபிள் ஸ்பேஸ் நேம் new table space அவ்வளவுதான். நியூ டேபிள் ஸ்பேஸ். Okay, alter database db name, right? set table space அவ்வளவுதான். 2 கிடையாதா? 2 கிடையாது. check அந்த இது அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம்.
வா ஓகே ஸ்லாஷ் எல் பிளஸ் அதான் ஓகே மாறிடுச்சுப்பா. ஓகே சின்டாக்ஸ் தப்பு. ஓகே ஆல்டர் டேட்டாபேஸ் செட் டேபிள் ஸ்பேஸ் தான். ஓகே இந்த சின்டாக்ஸ் மாறணும். இட் வில் டேக் நவ டாட் டேபிள் ஸ்பேஸ். இப்போ அந்த பிஜி டேபிள் ஸ்பேஸ் செக் பண்ணி போடலாம். இதில் DB1ல கனெக்ட் பண்ணலாம். ஸ்லாஷ் ஸ்லாஷ் PSQL DB1 select star from PG underscore tables. ஆக்சுவலாக ஒன்ஸ் அது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த டேபிள் ஸ்பேஸே வந்து டேட்டா பேஸே வந்து வேற டேபிள் ஸ்பேஸ் மாறதுனால உள்ள ஆப்ஜெக்ட்ஸும் மாறிடும். ஓகே ஸோ வி கேன் ட்ராப் திஸ் டைரக்ட்லி. ஓகே ட்ராப் டேபிள் ஸ்பேஸ் எல்லாம் பிஜி கிளாஸ்ல போய் பார்க்குற மாதிரி. ஓகே என்ன டேபிள் ஸ்பேஸ் அது? டெஸ்ட் TS டு underscore இல்ல நம்ம ட்ராப் TS underscore டேட்டா 1 TS underscore data 1. data 1 right. இப்போ ட்ராப் ஆச்சுது. நோ இப்போ போயிட்டு நம்ம ஆமா இப்படிதான் டேபிள்ஸ் ட்ராப் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ அது சின்டாக்ஸ் வந்து ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் செட் டேபிள் ஸ்பேஸ் கொடுத்தா போதும். நான் டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் கொடுத்தது தப்பு. ஓகே ஸோ யூ நீட் டு கிவ் செட் ஆக்சுவலாக செட் டேபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஓகே இந்த கமெண்ட் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது கிளியரா இருக்கா? ஓகே சார். புரியுது இல்லையா? நான் மிஸ்டேக் பண்ணது வந்து அந்த டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் கொடுத்ததான் தப்பு. ஓகே இது கொடுத்து தென் யூ கேன் ட்ராப் திஸ். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ டேபிள் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்லாஷ் TT ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கிரியேட் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள் A செட் டேபிள் ஸ்பேஸ் டெஸ்ட் 2 இப்படி கூட மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் ஸ்பேஸில் நீங்கள் மல்டிபிள் டேட்டாபேஸ் வச்சுருப்போம். ஓகே ஸோ அந்த மல்டிபிள் டேபிள் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் ஸ்பேஸ் மட்டும் ட்ராப் பண்ண போகிறோம்னா அந்த டேபிள் ஸ்பேஸில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் தூக்கி இன்னொரு டேபிள் ஸ்பேஸ் போட்டு தென் யூ கேன் ட்ராப் திஸ். ஓகே கிளியரா அது? ஓகே சார் கிளியர். ஓகே சார். இப்போ வந்து இப்போ ரியல் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம பிஜி டிஃபால்ட் அதுவாவே எடுத்துக்கிறதே விட்டுக்கலாமா, இல்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணி தான் வெளியில ரூட்ல வந்து கிரியேட் பண்றது தான் பெட்டர் ரியல்? ஆமா ஆக்சுவலி இப்போ மோஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜி டிஃபால்ட் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா போஸ்ட்கிரஸ் யாரும் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே இப்போதான் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்த என்விரான்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் பிஜி டிஃபால்ட் தான் வச்சிருக்காங்க. ஓகே பட் வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக நீங்க தனியாக ஸ்டோரேஜ்ல இருக்கிறது தான் பெஸ்ட். ஓகே ரூட்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சுக்கிறது தான் பெட்டர். ரூட்ல இல்ல உங்களுக்கு மவுண்ட் பண்ணுவாங்க ஸ்டோரேஜ். மவுண்ட் பண்றோம் ஸ்டோரேஜ் தனியா மவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே அது எது ரைட். சோ அத கால் பண்ணி அந்த பாத்ல தான் கிரியேட் பண்ணனும். மவுண்ட் பண்ண பிறகு ஓகே அந்த பாத்ல கிரியேட் பண்ணிட்டு அப்படிச்சு. ஓகே நீங்க வந்து இன்ஸ்டலேஷனே வந்து அதுல தான் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. அவங்க வந்து ஒரு 2-3 மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்னு வந்து சாஃப்ட்வேருக்கு, ஓகே இன்னொன்னு டேட்டாபேஸ்க்கு, இன்னொன்னு வந்து ஆர்கிவ் லாக் அந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. ஓகே பிரிச்சுட்டு தென் யூ கேன் டு திஸ். ஓகே பாத் மட்டும் கரெக்ட்டா கொடுப்போம். சொல்லுங்க சார். நீங்க டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு சைஸ் எல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். டேபிள் ஸ்பேஸ் வந்து பை டிஃபால்ட்டா அவனே 1 GB எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த கிளஸ்டரோட அந்த ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, சாரி இதோட சைஸ் தான். நீங்க என்ன மவுண்ட் பாயிண்ட் கொடுக்குறீங்களோ அந்த சைஸ் தான் எடுத்துக்கணும் ஃபுல்லாவே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டாபேஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாஷ் டேட்டா இல்லை ஏதாவது ஒரு மவுண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படி பார்த்தா அது கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு, அன்கண்ட்ரோலா போயிட்டு இல்லாம தான் இருக்கும். அது நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் 1 GB இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே சப்போஸ் இன் கேஸ் அந்த மவுண்ட் பாயிண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த மவுண்ட் பாயிண்ட் நம்ம ஆட் பண்றோம், அது வந்து அடுத்த மவுண்ட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னொரு டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் அதாவது அந்த கரண்ட் டேபிள் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னா அப்ப அந்த கரண்ட் டேபிள் ஸ்பேஸ் தான் அது க்ரோ ஆகும். அது ஆமா
அப்படி பார்த்தோன்னா மவுண்ட் பாயிண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப ஸ்லாஷ் டேட்டா ஒன் அப்படின்ற ஒரு மவுண்ட் பாயிண்ட்ல நான் வந்து டிஎஸ் அண்டர் ஸ்கோர் டேட்டா ஒன் அப்படின்ற ஒரு டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஸ்லாஷ் டேட்டா ஒன் மவுண்ட் பாயிண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப டிஎஸ் அண்டர் ஸ்கோர் டேட்டா ஒன்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் அது க்ரோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அது ஹேண்டில் பண்ணுவீங்க? இன்னொரு லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல. See this. 1 second. Right. Let me check. Syntax ஒன்று பார்த்துடலாம். சாரி, இப்போ ரெண்டு பேர் பண்ணிருக்கலாம். லொகேஷன் தான் கொடுக்க முடியுமா? ஸ்லாஷ் tbs ஸ்லாஷ் b1. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லொகேஷன் மல்டிபிள் லொகேஷன் கொடுக்க முடியுமா பார்க்கலாம். டேரக்ட் தான் இருக்கு. லெட் மீ செக். ஓகே. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று இப்போ எல்லாமே எல்யூஎம் ஸ்டோரேஜ் தான். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே, அந்த டிஸ்க்கு இல்லை நான் வேற எதுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளி யூ நீட் டு கிரியேட் another டேபிள் ஸ்பேஸ். ஒரு டேபிள் ஸ்பேஸ்ல எப்படி வைக்கிறது? சார் இதுல வந்து லொகேஷனை வந்து நம்ம மூணாவது லொகேஷன் ஆல்டர் பண்ண முடியுங்களா? இன்னொரு லொகேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்றீங்களா? இல்ல, ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் db1 லொகேஷன் கொடுத்து 2 லொகேஷன் கொடுத்துட்டீங்க. நாளைக்கு ஒரு லொகேஷன் கொடுக்க முடியும், 2 கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஒரு டைரக்டரி தான் கொடுக்க முடியும். இப்போ விஎம் சர்வரா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மவுண்ட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆடிங் ஸ்டோரேஜ். ஆமா, அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது நீங்க எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஓகே. இன் கேஸ் வந்து மவுண்ட் பாயிண்ட் எப்படி மாத்துறதுன்னு பாக்குறேன். ஓகே ஓகே. இன் கேஸ் பிசிக்கல் சர்வரா இருந்துச்சுன்னா நம்ம மவுண்ட் பாயிண்ட் மாத்த கஷ்டம். ஆப்ஷன் இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். நீங்க இல்ல நல்ல क्वेश्चन. ஆக்சுவலா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேக்ஸ் சைஸ், மீன் சைஸ் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் யூஸ் ஆகல. ஆக்சுவலா அதான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, குக்லியா space
ஆட் தான் பண்ணுவோம். நியூ டேபிள் ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அதே டேபிள் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ல identify the results current location, create a new table space and add the new table space தான் கொடுத்துருக்காங்க. alter table, okay, that is okay. இதில் மூவ் பண்ணிக்கலாம் table space. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரல, பட் நானா செக் பண்ணி பார்க்கல சார். இல்லையே, ஒரே லொகேஷன் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க. அதாவது அந்த ஓல்டு டேபிள் ஸ்பேஸ்ல உள்ள ஓல்டு டேபிள்ஸ் வந்து அது எப்படி ஃபியூச்சர்ல க்ரோ ஆகும், அதுதான் क्वेश्चन. இது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்போ ஒரே டேபிள் ஸ்பேஸ் ஒரே மவுண்ட் பாயிண்ட் வச்சா ஒரு டேட்டா இருக்கும், தப்பு கிடையாது. மேபி நீங்க வந்து இன்னொரு டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி லொகேஷனுக்கு மாத்திக்கலாம். ஓகே, ஸோ கான்செப்டுவலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு யூசருக்கு ஒரு டேபிள் ஸ்பேஸ் கொடுக்க போறோம், கரெக்டா? அந்த டேபிள் ஸ்பேஸ் ஃபில் ஆச்சுன்னா அதே யூசருக்கு வேற டேபிள் ஸ்பேஸ் மாத்தி கொடுத்துக்கலாமே. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு டேபிள் வந்து ஒரு 300 GB இருக்கு, ஓகேங்களா? அந்த மவுண்ட் பாயிண்ட் 300 GB தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஒரு 350 GBன்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த டேபிள் மட்டும் 300 GB க்ரோ ஆயிருக்கு. இப்போ எனக்கு நான் வேற மவுண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அந்த 300 GB நம்ம மூவ் பண்ணனா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் ஓல்டு மவுண்ட் பாயிண்ட் ஃப்ரீ ஆயிடும் அப்பனா? ஆமா, கண்டிப்பா. அப்ப புது மவுண்ட் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம 600 GB வச்சா ஓரளவுக்கு நம்ம 50% யூட்டிலைசேஷன் வரும். தாராளமா மூவ் பண்ணலாம். நான் ஆக்சுவலா ஒரு டேபிள் நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து வேற டேபிள்ஸ் மூவ் ஆயிடும். அந்த ஆல்டர் டேபிள் செட் கமாண்ட் சொன்னோம் இல்லையாப்பா, செட் டேபிள் ஸ்பேஸ், அந்த டேபிள் கொடுத்துட்டு நீங்க வேற டேபிள்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே ஓகே, டேபிள்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி லைக் அப்ப நீங்க வந்து 600 GB 700 GB நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் என்ன நினைச்சேன், 2 லொகேஷன் ஏன் கொடுக்க முடியாதுன்னு யோசிச்சேன். அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓகே புரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி 300 GB இருக்கு, க்ரோ ஆகல, இடம் பார்த்தோம்னா ஜெனரலா பாத்தீங்கன்னா LVM எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி இன்கேஸ் அப்படி இல்ல அப்படின்னா அந்த டேபிள ஓகே இன்னொரு டேபிள் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு டேபிள் ஸ்பேஸ் ரீநேம் பண்ணீங்க. ஓகே, இப்போ ரீநேம் ஆப்ஷன் இருக்குல்ல, ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் ரீநேம் கமாண்ட், அதை வச்சு மூவ் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம், வேற மவுண்ட் பாயிண்ட் மாத்தி. அது ஒரு ஆப்ஷன். ஓகே, ரைட்டா? கரெக்ட். அந்த டேபிள புது மவுண்ட் பாயிண்ட்க்கு மூவ் பண்ணிட்டு ஓகே, அதாவது புது டேபிள் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு அந்த புது டேபிள் ஸ்பேஸோட நேமையும் அதையும் டவுன் டைம் வேணும். ஐ மீன் ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே, ஸோ லாக் ஆகும் இல்லையா மூவ் பண்றதுக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன சொல்றது, அந்த ஓல்டு டேபிள் ஸ்பேஸ் புது டேபிள் ஸ்பேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டான்னு வச்சிருக்கோம் டேபிள் ஸ்பேஸ். இங்க டேட்டா 1 கிரியேட் பண்ணி இந்த டேபிளை வந்து ஆல்டர் டேபிள் நேம் செட் டேபிள் ஸ்பேஸ் அந்த டேட்டா 1 கொடுத்துருவீங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாமே மூவ் ஆயிடுறதுக்குள்ள. ஸோ நீங்க நிறைய மவுண்ட் பாயிண்ட் வச்சிருப்பீங்க. அகைன் ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் ரீநேம். ஓகே, ரீநேம் ஓல்டு நேம் டு நியூ நேம், அது மாதிரி இது மாத்திக்கலாம். ஓகே, அப்ப வேலை முடிச்சுது. ஓகே, டக்குன்னு யோசிக்க முடியல. ஃபைன். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா வேற? ஓகே சார். ஓகே. See indexes now. So indexes எதுக்கு யூஸ் பண்ணோம்? Fast query access இல்லையா? Fast query access. To avoid the full table scan. Full table scan. சரி, இப்போ ஒரு சின்ன இருக்குன்னா சொன்னான்னு தெரியல இது உங்களுக்கு. ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். இப்போ வந்து இது என்னுடைய டேபிள். ஓகே, இது வந்து என்னுடைய இண்டெக்ஸ். இப்போ தனித்தனி டேபிள் ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ஸ் வந்து ரெண்டு பிளாக்ல தான் இருக்கு. இதுவும் எனக்கு 2 பிளாக்ல இருக்கு. ஓகே, இது டேபிள் நேம் வந்து T1. இது வந்து இண்டெக்ஸ் I1. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா இதில் டேட்டா இருக்கும் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 5 6 சம்திங் 7 8 அந்த மாதிரி இது பிளாக்ல இருக்கு. அதே இதுல வந்து 9 10 20 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ
இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து C1 வச்சுக்கலாம் காலம் ரைட்டா. ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 வேற C1 ஈக்குவல் டு 10 கொடுக்கலாம். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் கிடையாது இதுல. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? எத்தனை பிளாக் ஸ்கேன் ஆகும்? 20 blocks. சார் பிளாக் 2 பிளாக் ரெண்டு பிளாக் தான் உள்ள இருக்கிறது வந்து ரோஸ். Okay. இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, இதுக்கு ஸோ 1 வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இந்த அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அட்ரஸ், இது ஒரு அட்ரஸ், அதாவது 1 வந்து அது ஒரு கீ காலம். ஓகே, ஸோ 1 வந்து கீ காலம். அது எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ஃபைல் டாட் இந்த பிளாக்ல இந்த ரெக்கார்ட்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி 2 வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் பிளாக்ல செகண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. அது மாதிரி தனியா அட்ரஸ், அதாவது இது அட்ரஸ் கீ காலம் பிளஸ் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்கோம். அது இண்டெக்ஸோட சிடிஐடியோ டியூப்பிள் ஐடின்னு சொல்லுவோம் இது நம்ம ரைட்டா. ஸோ ஒரு அட்ரஸ் அந்த ரோவனி அட்ரஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஓகே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 C1 ஈக்குவல் டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணா எத்தனை பிளாக்ஸ் ரீட் பண்ணுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1 where C1 equal to 10. C1க்கு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். எத்தனை பிளாக்ஸ் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்பயும் 2 தானே சார் பண்ணுவோம். ஏன்னா C1க்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிளாக் ரீட் பண்ணி அட்ரஸ் எடுத்து இந்த பிளாக் ரீட் பண்ணிட்டு போய்டுவோம். மறுபடியும் ரீட் பண்ணுவோம். சோ இதுல எது பெஸ்ட்? ஃபுல் ஸ்கேன் பெஸ்டா, இண்டெக்ஸ் ஸ்கேன் பெஸ்டா? ரெண்டுமே சேம் தான். இதுக்கு நீங்க ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம் ரைட்டா. கரெக்ட். ஆமா. சோ அப்போ இண்டெக்ஸ் நம்ம எப்ப கிரியேட் பண்றோம்? எதுக்காக கிரியேட், அது எப்ப கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? டேட்டா ஹியூஜா இருக்கும்போது. எக்ஸாக்ட்லி. வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கும்போது இண்டெக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ரொம்ப சின்ன டேபிளா இருந்தா இண்டெக்ஸ் யூஸ் ஆகும். அவன் நினைப்பான் இது அது பெஸ்ட் கிடையாது. ஓகே, இண்டெக்ஸ் ஸ்கேன் தான் பெஸ்ட்ன்றது வால்யூம் டேட்டா அதிகமா இருக்கும்போது எடுப்பான். ஓகே, சின்ன டேபிளா இருந்தா இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு கோ ஃபார் ஃபுல் ஸ்கேன். இங்க அந்த ஃபுல் ஸ்கேன் பேர் வந்து சீக்வென்ஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல போஸ்ட்கிரஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அதான் கான்செப்ட். ஓகே, நம்ம டியூனிங்ல அகைன் இது பார்ப்போம். ஓகே, இண்டெக்ஸஸ் எப்படி யூஸ் ஆகும், ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன, அதெல்லாம் நான் அப்போ சொல்றேன். பட் இப்போ இந்த பேஸ் கான்செப்ட் தெரிஞ்சுங்க. சின்ன டேபிளுக்கு இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, பெரிய டேபிளுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அவனே வந்து பெட்டர் வந்து ஃபாஸ்ட் ஸ்கேன் தான், அது ஃபுல் ஸ்கேன் தான் பெஸ்ட் திங்க் பண்ணிப்போம். அதாவது சீக்வன்ஸ் ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி எதுக்கு அந்த இண்டெக்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் சர்ச்சிங் பர்பஸ். அதாவது இந்த வேர் கிளாஸ்ல கொடுக்குறீங்களா காலம்ஸ், இதுக்காக தான் நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எந்த காலத்துல நம்ம கிரியேட் பண்ணோம்? C1 தான் இருக்கு இல்லையா, அதனால கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C1 அதாவது வேர் கிளாஸ்ல C1 ஈக்குவல் டு 10 அண்ட் C2 ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன்னா அகைன் யூ கேன் எதர் நீங்க C2க்கு தனியாக இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடிக்கடி இந்த ரெண்டு காலமையும் கொரியில யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து யூ கேன் கிரியேட் என்னது காம்போசிட் இண்டெக்ஸ். அதாவது ஒரே இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா create index or index name on okay table of okay என்னது C1ன்றது சிங்கிள் காலம் இண்டெக்ஸ். இப்போ காம்போசிட் இண்டெக்ஸ் கொடுக்குறதா C2 இப்படி கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? அது ரூட் இருக்கு அதுல. ஓகே சார். ஓகே, சரி. இப்போ C1 ஓகே இஸ் நல் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலா போஸ்ட்கிரஸ்லயும் ஆர்க்குல டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இப்போ கொடுத்தா இது இண்டெக்ஸ் யூஸ் ஆகுமா? ஜெனரலா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு இதுக்கு மட்டும் தான் இண்டெக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் இன்னுக்கு வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் ஆர்க்கிள் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஈஸ் நல்லுக்கும் ஈஸ் நாட் நல்லுக்குலாம் இண்டெக்ஸ் யூஸ் ஆகாது. ஓகே, பட் வில் சி போஸ்ட்கிரஸ் எப்படி ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணலாம்.
அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு இதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் ஆகாது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இது நான் ஜெனரலாகவே சொல்றேன். C1 பிளஸ் 0 ஈக்குவல் டு 10 கொடுத்தனா இண்டெக்ஸ் யூஸ் ஆகுமா? அதாவது ஒரு காலம் இண்டெக்ஸ் எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்ட்லி அப்போ யூஸ் ஆகாது. ஓகே, நீங்க இதுக்கு ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். அது காமன் ஃபார் போத் த டேட்டாபேசஸ். ஓகே, எல்லா டேட்டாபேஸ்க்கும் உண்டு அது. அதாவது இங்க +0 கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இப்போ இதுக்கு வந்து ஜெனரலா இண்டெக்ஸ் யூஸ் ஆகும். C1 = 10 இண்டெக்ஸ் யூஸ் ஆகும்ல. இது என்ன வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்டாங்க. இப்போ இதுக்கு எப்படி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாம வைப்பீங்க? நான் வந்து ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் ரொம்ப சிம்பிளா +0 கொடுத்தா இண்டெக்ஸ் யூஸ் ஆகாது. ஏன்னா இட்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, அதே மாதிரி பட் இந்த சைடு கொடுத்தா அது யூஸ் ஆகும்ல சார்? இது யூஸ் அது ஆகும். வேல்யூ தானே. அது காலத்துக்கு கூட என்னைக்குமே எந்த ஜாயினிங் இருக்க கூடாது. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷனோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், வேற A = சம் நேம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ ராம் கொடுக்குறோன்னா ஸோ இது வந்து இண்டெக்ஸ் யூஸ் ஆகும் இன்கேஸ் இண்டெக்ஸ் ஏல இருந்தா. இப்போ அப்பர் ஆஃப் கொடுத்தேன்னு வச்சுங்க, இப்போ இண்டெக்ஸ் யூஸ் ஆகாது. ஸோ நீங்க யூனிட் கிரியேட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். இது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு இருக்குன்னு வச்சுங்க, இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு நான் இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இதனாக நான் உங்களுக்கு டியூனிங்ல சொல்றேன் எப்படி பண்ணணும். ஓகே, நம்ம ஹிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பிஜி ஹிண்ட் பிளான். ஓகே, ஐ ஒன் ஆன் என்ன டேபிள் அது T1 இல்லையா? T1 நீங்க இப்படியே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, T1 ஆஃப் வாட் ஆஃப் C1 + 8 இப்படி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு இல்ல அப்சல்யூட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா யூ கேன் ஒரு அப்சல்யூட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம்னா ABS ஆஃப் C வாட் எவர் இஸ் இப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரியல் சின்டாக்ஸ் நம்ம போஸ்ட்கிரஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி கூட பண்ண முடியும். போஸ்ட்கிரஸ் தப்பு கிடையாது, ANSI ஸ்டாண்டர்ட்ல பண்ண முடியும். கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் T1 யூசிங் using B3 of A or C1 column name இப்படி கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் கொடுக்கணும் AB அப்சல்யூட் ஆஃப் C1 இப்படி கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்படிதான் இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, இல்லை எக்ஸ்பிரஷன் பேஸ்ட். ஓகே, அதே தான் உங்களுக்கு அப்பர் ஆஃப் இது கொடுக்கலாம் அந்த இடத்துல. ரைட்டா? ஸோ இது இந்த இண்டெக்ஸ் புரியுதுல்ல? இது வந்து டியூனிங் வரும்போது நான் இன்னும் இன்டெப்தா இருக்கேன். பட் கான்செப்ட் தெரியுது இல்லையா? இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் இதுல வந்து நமக்கு அதாவது நிறைய இண்டெக்ஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வருதுன்னு ஸோ இவ்வளோ இண்டெக்ஸஸ் இருக்குதுல்ல. ஓகே, B3 ஹேஷ் ஜிஸ்ட் SP ஜிஸ்ட் ஜின்னு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி 1, 2 and 6 தான் பார்ப்போம். ஓகே, இதை பத்தி நான் வேணா சொல்றேன், ஒரு டெமோ ஒன்று எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஜியோகிராஃபிக்கு யூஸ் பண்றேன். இல்லை டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்யூம்ல ஏதாவது வேர்ட் சர்ச் பண்ணணும், டாக்குமெண்ட்ல ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படி மாதிரி இருந்தா யூ கேன் கோ ஃபார் தீஸ் இண்டெக்ஸஸ். ஓகே, பை டிஃபால்ட்டா யூல் பி யூசிங் ஒன்லி B3 இண்டெக்ஸஸ். ஓகே, இங்க பிட்மேப் கான்செப்ட் கிடையாது. இது பிட்மேப் பண்றது இட் யூஸ் பின். ஓகே, பின் இண்டெக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பை டிஃபால்ட்டா நீங்க கிரியேட் பண்றது எல்லாமே வந்து B3 இண்டெக்ஸ் தான். ஓகே, ஸோ மோஸ்ட்லி சின்ன செட் ஆஃப் டேட்டா எல்லாமே வந்து நம்ம B3 தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பின் இண்டெக்ஸஸ். ஓகே, அதாவது வால்யூம் சைஸ் ஆஃப் டேபிள் இஸ் வெரி ஹியூஜ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார். ஓகே, ஸோ இப்போ ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுதா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? DBA இண்டெக்ஸ் யூசேஜ் இப்போ இன்சர்ட் இன்டு A. ஓகே, வேல்யூஸ் சார் அது நம்ம எக்ஸிகியூஷன் பிளான்ல நம்ம செக் பண்ணலாமே. எக்ஸாக்ட்லி, அதுதான் ஒரு ஆப்ஷன் இல்லை, அதுதான் நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து
என்னாச்சு இன்சர்ட் இன்டு ஏ வேல்யூஸ் ஒரு 10 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நவ் செலக்ட் எக்ஸ்பிளைன் அனலைஸ் கொடுத்தீங்கன்னா அனலைஸ் என்னைக்குமே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் டேட்டா இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் யூனிட் அனலைஸ் த டேபிள். ஓகே பெட்டர். ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் அனலைஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ ஈக்குவல் டு 10. ஓகே இப்போ வந்து சீக்வன்ஸ் ஸ்கேன் போகிறேன். ஓகே ஃபுல் ஸ்கேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபுல் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே கிரியேட் இண்டெக்ஸ் I1. ஆரக்கிளில் வந்து ஒரு காலத்து ஒரு இண்டெக்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இங்கே மல்டிபிள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே I1 கிரியேட் இண்டெக்ஸ் I1 ஆன் A of A இப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே அப்படி இல்லைன்னா கூட இந்த கான்செப்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஆன் A யூசிங் B-tree ஆர் பிரின் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஸோ இப்படி கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். I1 ஆல்ரெடி இருக்கு. ஜஸ்ட் ஐம் இக்னோரிங் திஸ். ஆர் 2 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறான். ஸோ இது தேவையில்லாத விஷயம். பட் யூ கேன் கிரியேட். அவன் அலோவ் பண்ணுறான் அந்த மாதிரி. நார்க்கில் அலோவ் பண்ண மாட்டான். ஓகே ஸ்லாஷ் DT ப்ளஸ் A. ஓகே ஸ்லாஷ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இண்டெக்ஸஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல. ரைட்டா இல்லை பிஜி இண்டெக்ஸஸ் போல தெரிஞ்சிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிஜி இண்டெக்ஸ்க்கு அதில் சின்டாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே ஸோ இதில் இந்த கிரியேட் இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவோம். வேர் இங்கே தான் நேம். ஓகே இதோ I2 I1 கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ரைட்டா இதுன்னு தெரிஞ்சிடும். கிரியேட்டிங் ஆன் B-tree ஆஃப் ரெண்டும் ஒரே தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே இதோ எக்ஸ்பிளைன் பிளான் ரைட் எக்ஸ்பிளைன் அனலைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் ஸ்டில் அவன் வந்து சீக்வன்ஸ் ஸ்கேன் தான் போகிறான். ஏன் ஸோ டேட்டா சின்ன கம்மிங்கிறது. டேட்டா கம்மி. லெட் மீ இன்க்ரீஸ் த சைஸ். ஓகே அனலைஸ் பண்ண திரும்ப நான் செக் பண்ணுறேன். ஓகே அகைன் சீக்வன்ஸ் ஸ்கேன் தான் போகிறான். ரைட்டா ஸோ இன்சர்ட் இன்டு ஏ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏ 10 ரெக்கார்ட் 20 30 40 80 60 டபுள் ஆகுது. ரைட்டா ஓகே நவ் பார்த்தீங்களா இண்டெக்ஸ் ஸ்கேன். ஸோ வால்யூம் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஸ்கேனுக்கு மாறிட்டான். ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு கொரியை நீங்கள் டியூன் பண்ணால் ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று வந்து சார் ஒரு கொரி உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு அதோட ஃபேக்டர்ஸ் நீங்கள் ரெண்டு பார்க்கணும். மேஜராக என்னென்ன பார்க்கணும். ஒன்று வந்து கேதர் ஸ்டாட்ஸ் அனலைஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னொன்னு வேக்கம். வேக்கம் ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. டீஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே ரெண்டு தான் மேஜர். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டாட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி. ஓகே ஸோ ஸ்லாஷ் இப்போ என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், I2 யூஸ் பண்ணியிருக்கான். ட்ராப் இண்டெக்ஸ் I1 I2. லெட் மீ செக் அகைன். இப்போ I1 யூஸ் பண்ணுறான். ரெண்டும் சேம் தான். ஸோ உங்களுக்கு ரெண்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ரைட்டா நவ் இது வந்து B-tree. ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து பிரின்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா create index A. Okay using brin of brin வந்து huge table வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்தால் யூஸ் பண்ணுறது வந்து brin தான் பெட்டர். ஓகே மோஸ்ட்லி இந்த டைம் ரேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ brin of A ரைட் எதுனா எஸ். ஸோ அகைன் யூ கேன் கோ அண்ட் செக் த பிளான். ஸோ பின் பத்தலை. ஓகே சீக்வன்ஸ் ஸ்கேன் தான் போகிறேன். ஈவன் நான் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் analyze A. Okay still okay again நான் இன்னும் கொஞ்சம் வால்யூம் செட் ஆஃப் வால்யூம்க்கு தான் நீங்க பிரிண்ட் யூஸ் பண்ண முடியும். இன்னும் நான் வால்யூம் இன்சர்ட் பண்ண you can check. Okay insert it to A star from we'll try this.
ஸோ நிறைய காலம்ஸ் ஒரு மல்டிபிள் காம்போஸ் இண்டெக்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸ்டில் சீக்ரெட் தான் போறாங்க. ஓகே, ஸோ 10ல ஃபில்டர் ஏ ரிமூவ்டு கொஞ்சம் ஸ்பீடு. ஓகே, ஸோ வால்யூம் ரொம்ப அதிகமாகி டெஸ்ட் பண்ணி பாருங்க. இட் ஷுட் ஒர்க். ஓகே, கிருஷ்ணா சொல்றேன். ஓகே, சரி, பத்த மாட்டேங்குது. ஓகே, லெட்ஸ் ட்ரை. நான் சொல்றேன், இன்னும் நான் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி செட்ஸ் ஆஃப் டேட்டா வித் டைம் ஸ்டாம்ப் அண்ட் டேட் ரேஞ்சஸ் தான் கொடுத்துருக்கான். டேட்டுக்கு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது செக் திஸ் அப்டேட் date, right? Insert into A values now. Now how will you do this now? Times to current time. URL current underscore time. Yeah. 1 second. Let's yeah, sorry. 1 second. Okay. Check, select now. Oh. So insert into A. So cast on the data. Okay. Data. Select current underscore data. Set amount. So you will need to write our expression date. Second, syntax.
into current times 2. இன்டிஜர் கொடுத்துருக்கு சார் டைப். ஓகே A1 இல்ல /DA1 ரைட். இதுக்கு A1 அதானே இது வரலையும். இன்சர்ட் ஆயிடுச்சு. Insert into A1 select star from A1, right? So okay, create index I3, right? Okay, I3 on A1 using bin of A, right? Correct. Okay. Now explain, analyze, select star from A1 where A equal to current underscore timestamp. So index is பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டா? index scan how come T on T3 bit index scan வந்துருச்சு. Okay, on A1 what is the index? T3 index. Okay, so bin வந்து huge volume of data தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாம டைம் ஸ்டாம்பும் டேட் ரேஞ்சஸ்க்கும் கொடுக்கலாம். இங்க அப்படிதான் நம்ம பார்த்தது. பட் வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப ஹியூஜ் டேட்டா செட்ஸுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஹியூஜ் டேட்டா செட்ஸுக்கு இட் ஷுட் பி ஆன் வாட் டைம் ஸ்டாம்ப் அண்ட் டேட் ரேஞ்சஸ்க்கு கொடுத்தா எடுத்துக்கிறோம் குயிக்கா. ஓகேவா? ஸோ நீங்கள் ஹியூஜ் டேட்டா செட்ஸுக்கு நம்மளா நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் லைக் எது பெட்டர்ன்றது, பிரின்னா பீட்ரியான்றது. ஓகே, பட் பிரின் எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா லார்ஜ் செட் ஆஃப் வால்யூம் ஆஃப் டேட்டா. லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாக்கு நம்ம கொடுத்தோம் இண்டெக்ஸ் யூஸ் ஆகலை. பட் நம்ம சின்னதாகவே நம்ம டைம் ஸ்டாம்பு இல்லைன்னா அந்த டேட் ரேஞ்சஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இன்சர்ட் பண்ணியும் நம்மளால வந்து அந்த நார்மல் அந்த 1 to 3 காலத்துக்கு நம்ம டேட்டா கொடுக்க முடியல. ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டருக்கு இன்சர்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு பின் யூஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். டேட் இப்போ யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதே மாதிரி நம்பருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா நம்பருக்கு யூஸ் ஆகல. ஸோ பின் வந்து மோஸ்ட்லி டேட் ரேஞ்சஸ்க்கும் டேட்டா மொத்தம் யூஸ் ஆகுறான் சீக்கிரம். பட் நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். லைக் வால்யூம் ஆஃப் டேட்டா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி நேம் அதாவது கேர்க்கும் அண்ட் நம்பர் டேட்டா டைப் ரெண்டுத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்க. ரைட்டா? ஓகே சார். அண்ட் ஹேஷ் வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் போகிற என்ட்ரிஸ் வந்து வால் லாக்ல, தட் இஸ் வால் லாக்ல வந்து என்ட்ரி விழாது. என்ட்ரி விழா என்ன ஆகும்? ரெக்கவரி வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்போ ஈக்குவல் டு கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது ஹேஷ் இண்டெக்ஸ். ஆனால் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா?
ஏன்னா அகைன் நீங்க வந்து ஏதாவது கரப்ஷன் ஆச்சுன்னா உங்களால ரெக்கவரே பண்ண முடியாது. தென் யூ நீட் டு ரீபில்ட் த ஆல் ஹேஷ் இண்டெக்ஸஸ். அதனால ஹேஷ் இண்டெக்ஸ் யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஓகேவா? அது B-tree யூஸ் பண்ணிக்கலாமா சார்? B-tree தான் பெஸ்ட். B-tree தான் இருக்குல்ல. ஆமா, B-tree தான் யூஸ் பண்றதே. ஓகே, அதுலயே ஈக்குவலும் இருக்கும். சோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். தனியா நம்ம ஈக்குவல் சிம்பிள் ஹேஷ் யூஸ் பண்ணனும் அவசியம். அதான் சொல்றேன். இப்போ நம்பர் டேட்டா டைப்க்கும் வாட் இஸ் தட் கேரக்டருக்கு நேம் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ரைட்டா? பட் இது வந்து டேட் ரேஞ்சஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப பட் நான் வந்து நம்பருக்கு இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் வில் செக் இட் அவுட். ஓகே, ஸோ ஹேஷ் யூஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஆக்சுவலி ஹேஷ். ஓகே சார், இது ஹேஷ் நம்ம எங்க தான் யூஸ் பண்ணுவோம்? எதுக்காக வச்சிருக்காங்க? அதுக்கு ரீசன் இருக்கு. அது சார் அது வந்து ஃபாஸ்ட், அது ரெஸ்பான்ஸ் நல்லா ஃபாஸ்டா இருக்கும் சார், ஸ்பீடாவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ யூஸ் பண்றது இல்ல, அது இது வந்து பழைய வருஷன் தான் யூஸ் பண்றது. ஓகே, இப்போ ஹேஷ் ஏன் அப்படி வேணாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் இப்போ இந்த ரிப்போர்ட்டிங்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஒரே ரிப்போர்ட்டிங் வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணி போனா ஃபாஸ்டா இருக்கும் ஹேஷ் இண்டெக்ஸ். ஆனால் நம்ம B-tree தான், ஏன்னா நாளைக்கு இன் கேஸ் ஏதோ கரப்ஷன்ல டேபிள்ல நீங்க வந்து யூஸ் கரப்ட் ஆயிருக்கோ, நீங்க ரெக்கவர் பண்ணா முடியாது அந்த இண்டெக்ஸ்ல. ஏன்னா அது வந்து வால் லாக்ல என்ட்ரியே போட முடியாது அந்த இண்டெக்ஸ். அகைன் நம்ம எல்லாத்துக்கும் ஹேஷ் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். டேட்டாலாம் உங்களுக்கு இருக்கும், டேட்டாலாம் ஒன்றும் ஆகாது. இந்த இண்டெக்ஸ் மட்டும் இருக்காது, நம்ம ரீபில்ட் பண்ணோம் அகைன். அப்பனா நம்ம ஒரு இது டேட்டா வேர் சிஸ்டத்துக்குள்ள யூஸ் பண்ணலாங்களா? அது டெம்பரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, டெம்பரரி அது ஈக்குவல் டு கொடுத்தா மட்டும் தான் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பிரின் இண்டெக்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இது வந்து ஒரு அதாவது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் யூட்டிலைசேஷன் ஆகும்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்குங்களா? அதாவது இத்தனை ஜிபி டைம்ஸ், அதான் சொல்றேன், டைம் ஸ்டாம்ப் டேட் ரேஞ்சஸ்க்கு மட்டும் தான் வருது இண்டெக்ஸ் யூஸ் ஆகுது. நான் வந்து நார்மலா வந்து ஒரு நம்பரோ, நான் இன்னும் நம்ம கேரக்டர் செக் பண்ணல, நம்பர் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறான். இட் டேக்ஸ் டைம். நம்ம நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்த்தா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதை. அப்ப அது பிட் மேப்ன்ற கீவேர்ட் இருந்துச்சுன்னா பிரின் இண்டெக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல பிட் மேப் வந்து B-treeக்கும் வரும். ஓகே, ஆக்சுவலா அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம B-tree வந்து ஆரக்கிள் இருக்கு இல்லையா, அதே தான் இங்க வந்து பிரின்னுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆனால் மெயின் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்டாம்புக்கும் டேட் ரேஞ்சஸ்க்கு மட்டும் தான் அது ஒர்க் ஆகுது. நார்மலா நம்பருக்கும் கேரக்டருக்கும் ஹியூஜ் லோட் இன்னும் கொடுத்து பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணா தெரியும் என்னன்றது. ஓகே, ஃபைன். ஓகே, இதே क्वेश्चन நான் வந்து B-treeக்கு என்ன கேக்குறேன் நான். ஓகே, பிரின் வந்து டைம் ஸ்டாம்புக்கும் டேட்டுக்கும் சொல்லிட்டீங்க. ஓகே, B-treeக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேபிள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வென்ஷியல் அதாவது ஃபுல் டேபிள்ஸ் கேன் யூஸ் ஆகுது. இன் கேஸ் வந்து ஒரு சர்டன் லெவல் இஃப் இட் க்ரோஸ் லார்ஜ்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த B-tree இண்டெக்ஸ் யூஸ் ஆகும்னு சொன்னீங்க. அந்த என்ன கிரைட்டீரியா அது? அதாவது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா போது பார்த்தா அது ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குங்களா? இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 GB டேபிள் இருக்கிற வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஃபுல் டேபிள் ஸ்கேன் இல்ல சார், பிரின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரின்ன்றது அப்ளிகேஷன்ல ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே இன்னும் B-tree தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாவே. ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாம் யூஸ் பண்றது, இது B-tree தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு இன்னும் ஃபாஸ்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிரின் ஃபார் திஸ் இந்த கேட்டகரிக்கு பண்ணலாம். இன்னும் நீங்க வந்து நீங்க 100 GB 200 GB B-tree யூஸ் பண்றாங்க. ஓகே, பட் பிரின் பெஸ்டா B-treeன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபாஸ்டா ஆக்சஸ் ஆகுதுன்றது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்ல அது நீங்க சொல்லிட்டீங்க. இது வந்து பிரின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்கன்னா இது பிரின்னுக்கு போகுங்க. இது வந்து மத்ததுக்கெல்லாம் வந்து நீங்க B-tree யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப ஸ்மால் டேபிள்ல இருந்தா ஃபுல் டேபிள் ஸ்கேன் போகும். கொஞ்சம் லார்ஜ் டேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் அந்த B-tree யூஸ் ஆகும்னு சொன்னீங்க. அதனோட கிரைட்டீரியா இருக்குங்களா? அதாவது லார்ஜ் டேபிள்னா ஒரு 2 GB டேட்டாக்கு மேல போச்சு, 3 GB டேட்டாக்கு மேல க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா B-tree போகும். அந்த மாதிரி கால்குலேஷன் இல்ல 100 MB மேலவே உங்க இண்டெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஒரு 10 ரெக்கார்ட் 20 ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகல. பட் வால்யூம் டேட்டா இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்டட் யூசிங் இண்டெக்ஸ். ஓகே. அப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது அனலைஸ் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா ஆக்சுவலா நீங்க வந்து நமக்கு வந்து என்விரான்மென்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வால்யூம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? பட் ஆகல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப சின்ன டேபிள் பெரிய டேபிள் கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுங்களா,
அப்போ கண்டிப்பா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நெஸ்டட் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். ஓகேவா? அதாவது அந்த டைம்ல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் அதை. ஓகே, அப்படி இண்டெக்ஸ் இல்லைன்னா கூட வில் ஃபோர்ஸ் இட் எப்படி பண்ணணும். ஏன்னா அது நான் பண்ணி பார்த்துட்டு அது எக்ஸிகியூஷன் எது ஃபாஸ்டா இருக்கும்னு பார்த்துட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ஹிண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹிண்ட்டை யூஸ் நம்ம சின்ன டைப்ல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எது பெட்டரா இருக்குன்றது. இல்லை இண்டெக்ஸ் இருந்தா பெட்டர்னா யூ கேன் ஃபோர்ஸ் இட். ஓகே, இப்போ நீங்க கேட்டீங்களே சின்ன டேபிள் வந்து ஏன் வந்து ஃபுல் ஸ்கேன் போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ ஆப்டிமைசர் என்ன நினைச்சிருக்கானா இதுதான் பெட்டர், எது ஃபுல் ஸ்கேன் பெட்டர். ஏன்னா மல்டிபிள் பிளாக்ஸ் ரீட் பண்றது 2 பிளாக் ரீட் பண்ணி உடனே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு திங்கிங் தான் அது. ஆனா என்னைக்குமே ஆப்டிமைசர் பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. அதுக்கு தான் வந்து பிளான்ஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிளானை மாத்துறது, நெஸ்டட் லூப் ஜாயின் மாத்துறது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் மேனுவலா. ஓகே, சம்டைம்ஸ் அவனா ஃபுல் ஸ்கேன் போகுது பெஸ்ட்னு சொல்லிட்டு அது இல்லை இண்டெக்ஸ்க்கே சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுக்கு பதிலாக பேரல் யூஸ் பண்ணிட்டு போயிடுவானா. ஓகே, ஸோ அது வந்து நம்ம தான் வந்து டியூன் பண்ணாத. ஓகே, எப்போ வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும், நம்ம கொரி ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அதை போய் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி நம்ம இண்டெக்ஸ் பண்ணலாமா இண்டெக்ஸ் பண்ண வேணாமா, என்ன இண்டெக்ஸ் போகணும் நம்ம தான் டிசைட் பண்ணி அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் வந்து அந்த ஆப்டிமைசரோட வேலை. அதாவது இண்டெக்ஸ் யூஸ் பண்றதா இல்லையா அவன் தான் டிசைட் பண்ணுவான். பட் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா இல்ல நீ இதுக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ண, இதுக்கு நீ ஃபுல் ஸ்கேன் போகணும் நம்ம தான் சொல்லணும் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஏதாவது கொரி ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அது பண்ண முடியும் யூசிங் ஹிண்ட்ஸ் பண்ண முடியும் நம்ம போஸ்ட்கிரஸ் பொறுத்த வரைக்கும். ஆர்கிள் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎம்ஸ் எஸ்கியூஎல் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கு, அது யூஸ் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம். அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டோட்டலா. ஓவர் ரைடிங். ஆமா, அவன் அந்த பிளான் போற இந்த பிளான் இந்த எஸ்கியூஎல் ஐடிக்கு இந்த பிளான் இருக்கா, வேண்டாம் எனக்கு வேற பிளான் கொடுன்னு சொல்லிட்டு நீங்க எஸ்கியூஎல் ப்ரொஃபைலே செட் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு. ஸோ எப்போ அந்த எஸ்கியூஎல் ஐடி கால் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த எஸ்கியூஎல் ப்ரொஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, அதான் நம்ம அட்வான்ஸ் லெவல் டியூனிங் வந்து மேக்ஸிமம் அதான் பண்ணுவோம். நம்ம ஏஎஸ்ஹெச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளான் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா மூணுத்துலயும்? ஓகே சார், நோ இஷ்யூஸ், நோ எல்லாமே ஓகே. இப்போ இந்த 3 வந்து which is not frequently used பட் எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றது சொல்றேன். ஜின் வந்து இந்த ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச். இப்போ வந்து நம்ம கிளாப் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, டெக்ஸ்ட் ஜேசன் டேட்டா டைப். ஏதோ ஜின் வந்து அரேஸ் இதுதான் டேட்டா டைப்ஸ் அதுக்கு, ஜேசன் டிஎஸ் வெக்டர் அப்படின்றது. ஓகே, அதுக்கு இதுதான் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம இது யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ரெஸ்யூம்லாம் ஸ்டோர் பண்றீங்க. ஓகே, அதுல டேட்டாலாம் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன டெமோ இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் வில் எக்ஸிக்யூட். ஸோ இன்சர்ட்டிங் டு சில டெக்ஸ்ட் வந்து நான் இன்சர்ட் பண்றதில்ல. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிஎஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலா அது எப்படி 2S, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, நம்ம அது ஆக்சுவலா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா அதெல்லாம் படிச்சு நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, 2_TS வெக்டர்ன்றது அதில் ஆப்ரேட்டர்ஸ் அது. ஓகே, கொடுத்தீங்கன்னா ஸோ ஷீட் வந்து 3rd ரோல இருக்கு, 6th ரோல இருக்கு, 6th பொசிஷன்ல இருக்கு, ஸ்லிட் வந்து 5ல இருக்கு, 4. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பான், அதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் என்னென்ன பொசிஷன்ல என்னென்ன குட் வந்து 4ல இருக்கு, மணி தான் இங்க 2 மணின்னு போட்டு வச்சிருக்கான். அவன் இன்டர்பிரட் பண்ணியிருக்கான். ஷீட் வந்து 3,3லயும் இருக்கு, 6லயும் இருக்கு, இந்த மாதிரி லொகேஷன்ஸ் வச்சிருக்கான். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான். ஓகே, நான் வந்து அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன். டாக் டிவிஎஸ் அதாவது இந்த காலத்துக்கு. ஓகே, ஸோ ஜின் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ அவன் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம அதுக்கு தனியாக நம்ம படிச்சு தான் ஒன்றும் வழி இல்லை. ஸோ இது செலக்டட் டாக் ஃப்ரம் டிஎஸ் வேர் இதெல்லாம் வந்து அதோடைய காலம் போட்டு இதெல்லாம் அதோடைய ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இது பெரிய சாப்டர் ஆக்சுவலாக தனியாக படிக்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வச்சு நம்ம சர்ச் பண்ணுறோம், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இல்லை ஜேசன் ஃபார்மேட்ல சர்ச் பண்ணுறோம் தான் கண்டிப்பாக அது தனி தனி சாப்டர் தனியாக பார்க்கணும். நம்ம அது படிச்சு தான் பண்ணணும். நம்ம I'm not going to cover this. Okay, so இந்த மாதிரி அது யூஸ் ஆகும். Analyze yes. Okay,
அகைன் நான் வந்து ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லெட்ஸ் சி ஹவ் இட் யூசஸ். ஸோ இதோடைய இண்டெக்ஸ் என்ன இருக்குது இதில்? கிரியேட் இண்டெக்ஸ் ஆன் டிஎஸ். ஓகே, நான் வந்து ஒரு இண்டெக்ஸே கிரியேட் பண்ணுறேன். நல்ல நேம் கொடுத்துட்டோமா? ஸோ I1 ஆன் டிஎஸ் நேம் கொடுத்தா லெட் மீ செக். ஓகே, ஸ்லாஷ் டி டிஎஸ் ஸ்லாஷ் டி ப்ளஸ் டிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ 2 இண்டெக்ஸ் இருக்கு, 2 ஜின் இண்டெக்ஸ். ஓகே, ஒன்று வந்து டிஎஸ் டாக் டிஎஸ்வி சேம் காலம் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் வேணாத. நத்திங் இஸ் லெட் மீ ஆட் சம் மோர் டேட்டா இன்டு இட். ஓகே, into TS, right? Start from TS. Okay. Check பண்ணி பாருங்க. It should use the index. Okay, doc TS with TS query remove data. So volume போக then it started using the index. Okay, so you click பண்றோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் சர்ச்க்காக யூஸ் பண்றதா அந்த ஜின் இண்டெக்ஸ். டவுட் இருக்கு அதுல? இல்ல சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம். இது வந்து டெக்ஸ்ட் சர்ச்சுக்கு. ஓகேவா? இல்ல அதான் சொல்ல, நமக்கு அப்ளிகேஷனுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட்டா? அதே மாதிரி இந்த ஜிஸ்டும் ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து இந்த நம்மளுடைய கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஜிபிஎஸ்ல அதெல்லாம் ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றது தான். ஸோ வாட் இஸ் தட் ஜிஸ்டும் அண்ட் இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஜிபிஎஸ் அந்த மாதிரி இடத்துக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஃபோன் மல்டிமீடியா ஜிஏஎஸ் இந்த மாதிரி. ஸோ இதுவும் வந்து சர்ச் ட்ரீ தான், பட் இதுவும் ஜியோமெட்ரிக்கல் டேட்டா டைப்ஸ் லைக் இதுவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ ரெண்டும் சேம் டெமோ தான் நான் போட்டிருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, நமக்கு நீட் பேசிஸ்ல நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு டேபிள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றேன். அதில் இன்சர்ட் இன்டு பாயிண்ட்ஸ் இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்குறேன். பாயிண்ட் இதெல்லாம் டேட்டா டைப், பாயிண்ட் டேட்டா டைப். ஓகே, ஸோ அதெல்லாம் நான் இன்சர்ட் பண்றேன். ரைட்டா? இந்த பாயிண்ட் டேட்டா டைப் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ன்றது உங்க கோஆர்டினேட்ஸ் மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Again, same thing. You can analyze and you can use this. Okay, scan. I'm going to create the index and create பண்ணிட்டேன். ஐபி உனக்கு ஒரு நேம்ல ஜெனரலா நீங்க நேம் கொடுக்கலாம், அவனே நேம் எடுத்துப்பான். அதை பார்த்தோம் இல்லையா? ஓகே, கொடுத்துக்கிட்டு you can explain analyze this. இதுவும் as usual வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இண்டெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, தட் இஸ் மினிமம் வால்யூமுக்கு வராது. ஓகே, ஒன்ஸ் வால்யூம் போக இட் வில் யூஸ். இல்லை நீ யூஸ் பண்ணணும்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹிண்ட்ஸ் டு ஃபோர்ஸ் த இண்டெக்ஸ் டு பி யூஸ்ட். அதை நம்ம வந்து நான் டியூனிங் யூஸ் சொல்றேன் எப்படி பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கிளியர். ஸோ அதே தான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த நெட்ல போட்டோம்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜின்னுக்கும் ஜிஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆன் ஜின் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கிரியேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஜின் இண்டெக்ஸ் லுக்அப்ஸ் ஆர் அபவுட் 3 times faster than ஜிஸ்ட். அதே மாதிரி ஜின் இண்டெக்ஸஸ் டேக்ஸ் 3 times longer to build, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் ட்ரை. ஓகே, ஸோ நமக்கு என்ன சொல்றது, ரெக்குவயர்மெண்ட் வருதா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் கிரியேட். மோஸ்ட்லி ஜின் போடலாமா ஜிஸ்ட் போடலாமா நீங்களே டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கு அதுல? ஓகே சார். இல்ல சார். ஓகே சார். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பட் ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் எடுத்துங்க. நீங்க எக்ஸ்க்ளூசிவா நீங்க ஒர்க் பண்றதா நீங்க அடிஷனலா படிச்சு தான் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ஆரக்கிள் டெக்ஸ்ட் இருக்கு பாத்திருக்கீங்களா? ஃபீச்சர் ஆரக்கிள் டெக்ஸ்ட், அதுல நீங்க ரெஸ்யூம்லாம் ஸ்டோர் பண்ணலாம். அது தனி ஃபீச்சர் ஆக்சுவலா ஆரக்கிள்ல. ஓகே, ஸோ அதுல வந்து கண்டைன்ஸ் யூஸ் பண்ண ஆப்ரேட்டர்ஸ்லாம் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவா நான் படிக்கிற மாதிரி இருக்கும். தெரியா ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே 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 சரிங்க. ஸோ வில் வைண்ட் ஆஃப். ஓகே, ஸோ நாளைக்கு நான் பிஜிக்கு ஒன் செகண்ட் வில் ஸ்டாப்.